NCERT சிலபஸ் மல்ஹார் புக்கினுடைய லெசன் 2 தான் பார்க்க போறோம். லெசனோட பேரு டோ கௌரையா. கௌரையா அப்படின்னா ஸ்பாரோஸ், குருவிகள்னு அர்த்தம். 2 குருவிகள் பத்தின ஒரு கதை. ஜென்ரலாகவே ஸ்டோரிஸ் அப்படின்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லெசன்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டோரியாக இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 ஸ்பாரோஸ் பற்றின கதை. லெசன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். घर में हम 3 ही व्यक्ति रहते हैं. ஸோ ஹம் அப்படின்றது ரைட்டர் அந்த பையனே பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காரு. கர்மே ஹம், ஸோ வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஹம் 3 ही व्यक्ति, 3 பேர் தான் இருக்கோம். माँ, पिताजी और मैं. पर पिताजी कहते हैं कि यह घर सराय बना हुआ है. ஸோ நான், அம்மா மற்றும் அப்பா இருக்கும். ஆனா அப்பா என்ன சொல்வாரு அப்படின்னா, யஹ் கர் சராய் பனா ஹுவா ஹை, இந்த வீடு வந்து ஒரு சராய் அப்படின்னா ஒரு இன் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, அதை தங்கி போற இடம் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றாரு? ஹம் தோ ஜெய்சே யஹா மெஹமான் ஹே, நம்மளே இங்க கெஸ்ட் மாதிரி இருக்கும். கர் கே மாலிக் தோ கோயி தூசரி ஹீ ஹே, ஆனா இந்த வீட்டினுடைய ஓனர் வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். आंगन में आम का पेड़ है, तरह तरह के पक्षी उस पर ढेरा ढाले रहते हैं. அவங்களோட வீட்டினுடைய ஆங்கன், அதாவது வீட்டினுடைய ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, அந்த முற்றம்னு சொல்லுவாங்க, நிறைய இடம் இருக்கிறது நம்ம ஆங்கன்னு சொல்லுவோம், கோட்டையாடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த இடத்துல வந்து ஆம்கா பேடுகே, ஒரு மாம்பழமோட மாங்காய் மரம் அங்கே இருக்கு. தரகு தரகுக்கே பக்ஷி, அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான பேர்ட்ஸ் வந்து டேரா டாலே ரஹத்தே ஹே. டேரா அப்படின்னா கேம்ப்னு அர்த்தம், அதாவது வந்து தங்கிட்டு போகுது. நம்ம கேம்ப் போய் டென்ட் போட்டு இருப்போம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க டேரா டாலே ரஹத்தே ஹே. जो भी पक्षी पहाड़ियों घाटियों पर से उड़ता हुआ दिल्ली पहुंचता है, पिताजी कहते हैं वही सीधा हमारे घर पहुंच जाता है. ஸோ எந்த பேர்ட்ஸ் எல்லாமே பஹாடியும் காட்டியும், அதாவது வேலிஸ் ஹில்ஸ்ல இருந்து பறந்து வருதோ வந்து அது எங்க ரீச் ஆக போகுது, டில்லி போய் ரீச் ஆக போகுது. அது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க அப்பா சொல்றாரு வஹி சீதா ஹமாரே கர் பஹுஞ்ச் ஜாத்தா, அது நேரா வந்து எங்க வருது, நம்மளுடைய வீட்டுக்கு தான் வருது. ஜெய்சே ஹமாரே கர் கா பத்தா லிக்வா கர் லாயா ஹோ, எப்படி வருதான், அதுகிட்ட வந்து நம்மளோட அட்ரஸ் எழுதி யாரோ கொடுத்தா மாதிரி இது வருதான். பத்தா லிக்வா கர், அட்ரஸ் எழுதி வச்சிருக்கா மாதிரி நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஸ்டோரி வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வீட்டில் வரக்கூடிய பேர்ட்ஸ், சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்றது நம்மளுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. यहाँ कभी तोते पहुंच जाते हैं. तोते मीन्स पैरट இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பேரட்ஸ் வருது. तो कभी कौवे, சம்டைம்ஸ் க்ரோஸ் வருது. அவர் கபி தரகு தரகி கௌரையா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விதவிதமான கௌரையான்றது ஸ்பேரோஸ்ல நிறைய வகை இருக்கு. ஸோ விதவிதமான வகையான ஸ்பேரோஸும் வருதுன்னு சொல்றாரு. வஹ் ஷோர் மச்தா ஹே கி கானோ கே பர்தே ஃபட் ஜாயே. ஸோ அந்த பேர்ட்ஸ் எப்படி சவுண்டு கொடுக்குது, ஷோர் மச்தா அப்படின்னா வந்து மேக்கிங் நாய்ஸ்ன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி நாய்ஸ் கொடுக்குது. கானோ கே பர்தே அப்படின்னா ஏர் ட்ரம்ஸ் இருக்குல்ல, நம்ம ஜவ்வு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த ஏர் ட்ரம்ஸ் வந்து ஃபட் ஜாயே, பர்ஸ்ட் அவுட் ஆகுற மாதிரி இந்த பேர்ட்ஸ் சத்தம் கொடுக்குது. பர் லோக கஹத்தே ஹே கி பக்ஷி கா ரஹே ஹே, ஆனா பீப்புள் என்ன சொல்றாங்க, பேர்ட்ஸ் வந்து பாட்டு பாடுது, அந்த சத்தம் வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இது இந்த மாதிரி சத்தம் போடுறது ஏர் ட்ரம்ஸே பர்ஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. கர்கே அந்தர் பி யஹி ஹால் ஹே. ஸோ வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் தான், இதே இதுதான் நடக்குது. बीसियों तो चूहे बसते हैं. बीसियों அப்படின்னா மோர் தேன் 20s அப்படின்னு, 20க்கும் மேல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஒரு வார்த்தை அது. बीसियों तो चूहे बसते हैं. ஸோ 20க்கும் மேல ரேட்ஸ் இருக்கு. रात भर एक कमरे से दूसरे कमरे में भागता फिरते हैं. நைட் முழுக்க அந்த ரேட்ஸ் என்ன பண்ணுது, எலிகள் இருந்தா என்ன பண்ண நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நைட் ஃபுல்லா அந்த எலி என்ன பண்ணுது, ஏக் கமரே சே தூசரே கமரே, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு भागता फिरते हैं, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. वह धमा चौकड़ी मचती है. धमा चौकड़ी அப்படின்றது ஒரு முகாவரா. தமா சௌக்கடி மச்னா அப்படின்ற முகாவரைக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பஹுத் ஷோர் கர்னா,
उछल कूद करना या उपद्रव करना. ஸோ இதுதான் வந்து தமா சவுக்கடி மச்தியோட அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சத்தம் போடுறது, ரொம்ப குதிச்சு குதிச்சு விளையாடி அந்த மாதிரி சத்தம் போடுறது, இல்லைன்னா உபத்திரவம்னா என்ன சொல்றது, ட்ரபிள் கொடுக்கறது. இதுதான் தமா சவுக்கடி மச்னா அப்படின்ற முகாவரையோட அர்த்தம். ஸோ உங்களுக்கு நான் வந்து மீனிங்ஸ் முகாவரையோட இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. முகாவரேஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வருதோ அதை தனியாக எழுதி படிக்கணும். ओके, सो वह धमा चौकड़ी मचती है कि हम लोग ठीक तरह से सो भी नहीं पाते. सो அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் பண்ணுது இந்த ரேட்ஸ் எல்லாம், எங்களால ठीक तरह ஒழுங்கா தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. बर्तन गिरते हैं, डिब्बे खुलते हैं, प्याले टूटते हैं. என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. பர்தன் கிர்த்தே, இந்த எலிகள் போடுறதுல எலிகள் பண்ற அந்த சத்தத்துல யுட்டென்சில்ஸ், அதாவது வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் கீழே விழுது, பாக்ஸஸ் எல்லாம் ஓபன் பண்ணுது, பியாலே கப்ஸ் எல்லாமே உடைஞ்சு போகுது. एक चूहा अंगीठी के पीछे बैठना पसंद करता है. ஒரு चूहा என்ன பண்ணுது, ஸ்டவ் பின்னாடி போய் உட்காரத்துக்கு விரும்புது. शायद बूढ़ा है, उसे सर्दी बहुत लगती है. மேபி அது ரொம்ப ஓல்டா இருக்கலாம், அதுக்கு ரொம்ப குளிரா இருக்கிறதுனால ஸ்டவ்வுக்கு பின்னாடி போய் உட்காருது. ஸோ அதெல்லாமே வந்து அவர் ஒரு கோவத்தோட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்றாரு, அதுக்கு ரொம்ப ஓல்டான எலி போல இருக்கு, அது என்ன பண்ணுது, ஸ்டவ்வுக்கு பின்னாடி போய் உட்காரும்போது அதுக்கு ஒரு வார்ம்த் கிடைக்கும் இல்லையா, அதனால அங்க போய் உட்காருது போல இருக்கு. ஏக் दूसरा है जिसे बाथरूम की टंकी पर चढ़कर बैठना पसंद है. இன்னொரு ரேட் இருக்கு, அதுக்கு என்ன பிடிக்கும்னா பாத்ரூம்ல இருக்கிற டேங்க் மேல போய் உட்காந்துக்கிறதுக்கு அது பிடிக்குது. उसे शायद गर्मी बहुत लगती है. மேபி அதுக்கு ரொம்ப சூடா இருக்கும் போல இருக்கு, அதனால அது பாத்ரூமோட டேங்க்ல போய் உட்காந்துக்குது. बिल्ली हमारे घर में रहती तो नहीं, मगर घर उसे भी पसंद है और वह कभी कभी झांक जाती है. பில்லி இருக்கு, ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் என்ன பண்ணுது, வீட்டுல வசிக்கல, ஆனா அதுக்கும் வீடு ரொம்ப பிடிக்கும். அது என்ன பண்ணுது, கபி கபி சாங்க் ஜாத்தி ஹே, அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு போகும் ஒரு கேட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டாருன்னா, தரகு பேர்ட்ஸை பத்தி பேசிட்டாங்க, ரேட்ஸ் பத்தி பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் கேட் பத்தியும் பேசிட்டாங்க. मन आया तो अंदर आकर दूध पी गई. இந்த கேட் என்ன பண்ணுமா, கபி கபி சாங்க் தேத்தேன்னு சொல்றாங்களே, எப்பயாவது வந்து எட்டி பார்க்கும். மண் ஆயாத்தோ, அதுக்கு மனசு வந்தது, அதுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, அந்தர் ஆக்கர் தூத் பீ கயி, உள்ள வந்து பாலை குடிச்சிட்டு, ந மண் ஆயாத்தோ பாஹர் சே ஹி ஃபிர் ஆவுங்கி கஹக்கர் சலி ஜாத்தி ஹை. உள்ள வந்து வேணும்னா பால் குடிக்கும், இல்லைன்னா வெளியில இருந்துட்டு ஃபிர் ஆவுங்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா அந்த கேட். ஷாம் படுத்தே ஹி தோ தீன் चमगादड़ कमरों के आर पार पर फैलाए कसरत करने लगते हैं. ஷாம் படுத்தே ஹி, ஈவினிங் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தோ தீன், அதாவது 2 இல்லைன்னா 3, சம்காதட் அப்படின்னா பேட்ஸ், வவ்வால் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணோம், கமரோங்கே ஆறு பார் பர் ஃபைலாயே, அந்த ரூம்ல அங்கேயும் இங்கேயும் கிராஸ் பண்ணிட்டு அதனுடைய விங்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கஸ்ரத் கர்னே லக்தே ஹே, எக்ஸசைஸ் பண்ண தொடங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. घर में कबूतर भी है, வீட்ல என்ன இருக்கு, புறாவும் இருக்கு, பிஜியான்ஸும் இருக்கு. दिन भर घुठरगू घुठरगू का संगीत सुनाई देता रहता है. அந்த பிஜியன்ஸ் என்ன பண்ணுது, நாள் ஃபுல்லா குட்ருகு குட்ருகு அப்படின்னு சொல்லி மியூசிக் சத்தம் போட்டுட்டேவும் இருக்கு. इतने पर ही बस नहीं, घर में छिपकलियां भी है और भर्रे भी है और चींटियों की तो जैसे फौज ही चावनी ढाले हुई है. सो पिजियंस மட்டும் கிடையாது, इतने पर ही बस नहीं, இது மட்டும் முடிவு இல்ல. घर में छिपकलियां, தட் இஸ் லிசார்ட்ஸ், பல்லின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இருக்கு. அவர் भर्रे அப்படின்னா வந்து வேஸ்ட், குழவின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அதுவும் இருக்கு. ஒரு சீண்டியும் ஆன்ஸ், அந்த ஆன்ஸ் எப்படி இருக்குன்னா, தோ ஜெய்சே ஃபௌஸ் ஹி சாவனி டாலே ஹுயி ஹே, எப்படி ஒரு ஆர்மி படையெடுத்து வருமோ அந்த மாதிரி வந்து ஆன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எல்லா இன்செக்ட்ஸ் பத்தியும் சொல்லிட்டாரு, பேர்ட்ஸ் பத்தி சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. अब एक दिन 2 गौरैया सीधे अंदर घुस आई और बिना पूछे उड़ उड़ कर मकान देखने लगी. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு நாள் தோ கௌரையா, 2 ஸ்பாரோஸ், 2 குருவிகள் வந்து சீதேனா நேரா அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆயிட்டு அவர் பினா பூச்சே, யாரையுமே கேட்கல, உடுக்கர் மக்கான்னு தேக்கினே லகி, யாரையுமே கேட்காம அது என்ன பண்ணுது, ஃபுல்லா வீடை வந்து வாட்ச் பண்ணுது. ஸோ இது வந்து
சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறாங்க. வீடையும் யாரை கேட்கணும் அது வீட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு, பட் இவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, அந்த ரைட்டர் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க சர்க்காஸ்டிக்காக, யாரையும் கேட்காம எங்கள் வீட்டை அது சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. पिताजी कहने लगे कि मकान का निरीक्षण कर रही है कि उनके रहने योग्य है या नहीं. அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, மகான் கா நிரீக்ஷன் கர் ரஹி, இந்த ஸ்பேரோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுது போல இருக்கு. उसने उनके रहने योग्य है या नहीं, அது இங்க வாழ்றதுக்கு ஒர்த்தா இருக்குமா இந்த இடம், இந்த பில்டிங் அப்படின்னு செக் பண்ணது போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. कभी वे किसी रोशनदान पर जा बैठती तो कभी खिड़की पर. ஸோ இந்த ஸ்பேரோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, சம்டைம்ஸ் போய் ரோஷன்தார் அப்படின்னா வென்டிலேஷனுக்காக விண்டோக்கு மேலேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு வெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்பெல்லாம் சில வீடுகளில் இருக்கிறது இல்லை, இப்போ முன்னெல்லாம் எல்லா வீடுகள்லையும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஏர் வென்டிலேஷனுக்காக இருக்கும். அதாவது ஜன்னலுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ அதில் வந்து கிளாஸஸ்லாம் வச்சுலாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ரோஷன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வென்டிலேஷன் விண்டோ. ரோஷன்தான் பர் ஜா बैठती, சம்டைம்ஸ் என்ன பண்ணுது அந்த ரோஷன்தான்ல போய் இருக்கு. तो कभी खिड़की पर, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜன்னல்ல போய் உட்காந்துருக்கும். फिर जैसे आई थी वैसे ही उड़ भी गई. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா எப்படி வந்ததோ அதே மாதிரி அது பறந்தும் போயிடுது. पर 2 दिन बाद हमने क्या देखा कि बैठक की छत में लगे पंखे के गोले में उन्होंने अपना बिछावन बिछा लिया है और सामान भी ले आई है और मजे से दोनों बैठी गाना गा रही है. पर 2 दिन बाद, சார் 2 நாள் கழிச்சு இவங்க என்ன பார்க்குறாங்க, हमने क्या देखा, நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பைட்டக் கி சத், லிவிங் ரூம் இருக்குது, அதை நம்ம ஹால்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பைட்டக். அந்த லிவிங் ரூமினுடைய ரூஃப் மேலே இருக்கக்கூடிய அந்த பங்கேனா என்னது, ஃபேன். அந்த பங்கேக்கு கோல், அந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்டுக்கும் அந்த இதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா. உன்ஹோனே அப்படின்னா பிச்சாவன் பிச்சாலியா, அதனுடைய பெட்டிங். ஸோ பெட்டிங் பிச்சாவன் அப்படின்னா என்னென்னா படுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே. ஸோ இதுலையுமே சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறாங்க, பெட்ஷீட்டு, பில்லோ, ஸோ அந்த குவில்ட்டு, இது எல்லாமே என்ன பண்ணிக்க பிச்சாலி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் சாமான் भी ले आई, அதோட திங்ஸும் அது எடுத்துகிட்டு வந்துருச்சு. அவர் மஜே से दोनों बैठी गाना गा रही है. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த 2 ஸ்பேரோஸும் என்ன பண்ணுது, பாட்டு பாடிட்டு இருக்கு. जाहिर है उन्हें घर पसंद आ गया था. ஸோ ஆப்வியஸ்லி என்ன நடந்திருக்கு, அதுங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருச்சு போல இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்கு, பிச்சாவன் பிச்சாலியா, அதனோட எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு பையன் சொல்றான். माँ और पिताजी दोनों सोफे पर बैठे उनकी ओर देखे जा रहे थे. அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா சோஃபால உட்காந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்காங்க. थोड़ी देर बाद माँ सिर हिलाकर बोली, अब तो ये नहीं उठेगी, अब तो ये नहीं उठेगी, पहले इन्हें उठा देते तो उड़ जाती, अब तो इन्होंने यहाँ घोंसला बना लिया है. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, अब तो ये नहीं उड़ेगी. ஸோ இப்போ வந்து இது எழுந்திருக்காது, இனிமேல் இது போகாது. पहले इन्हें उड़ा देते तो उठ जाती. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பேரோ வந்து அதில் நெஸ்ட் எல்லாம் கட்டிடுச்சு, அதோடைய குட்டியெல்லாம் அதில் போட்டுடுச்சு, முட்டையெல்லாம் ஹேட்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது போகாது இல்லையா. அதுதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, अब तो ये नहीं उठेगी, இது வந்து போகாது. पहले इन्हें उठा देते तो उठ जाते. ஸோ ஃபர்ஸ்டே இதை நீங்கள் துரத்திட்டீங்க அப்படின்னா அது போயிடும். अब तो इन्होंने यहाँ घोंसला बना लिया है. இப்போ வந்து என்ன நடந்திருக்க போகுது, அது வந்து நெஸ்ட் போட்டிருக்க கூடும் இப்போ இந்த சமயத்தில். அதனால இதை ஃபர்ஸ்டே வந்து இதை அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. इस पर पिताजी को गुस्सा आ गया. இப்போ पिताजीக்கு கோவம் வந்துருச்சு, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. वह उठ खड़े हुए और बोले, देखता हूँ ये कैसे यहाँ रहते हैं. அப்பா எழுந்துச்சு என்ன சொல்றாரு, பார்க்குறேன் அது எப்படி இங்கே இருக்கும் நான் பார்க்குறேன். கௌரையா மேரே ஆகே கியா சீஸ் ஹை, இந்த பேர்ட்ஸ்லாம் என் முன்னாடி என்ன பெரிய விஷயம். மே அபி நிகால் பாஹர் கர்த்தா ஹூ, நான் என்ன பண்ணுறேன் இதை இப்போவே வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறான். छोड़ो जी, चूहों को तो निकल नहीं पाए, अब चिड़ियों को निकालेंगी, माँ ने व्यग्य से कहा. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கேலியா சர்காஸ்டிக்காக அவங்க அம்மா சொல்கிறாங்க, छोड़ो जी அதை விட்டுடுங்க, चूहों को तो निकाल नहीं पाए, எலியவே உங்களால் விரட்ட முடியல, अब चिड़ियों को निकालेंगे, இந்த பேர்ட்ஸை போய் துரத்த போறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சர்காஸ்டிக்காக சொல்கிறாங்க. माँ कोई बात व्यंग्य में कहे तो पिताजी उबल पड़ते हैं. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த அம்மா வந்து இந்த மாதிரி வியங்கியமே கஹே, அதாவது அம்மா ஏதாவது இந்த மாதிரி சர்காஸ்டிக்கா ஒரு கேலியா சொன்னாங்க அப்படின்னா பிதாஜி உபல் படுத்தே ஹே. உபல் படுத்தே ஹே இஸ் அ முஹாவரே. அந்த முஹாவரையோட மீனிங் அத்தியந்து குரோது ஹோனா.
ரொம்ப கோவம் வருது. அம்மா இந்த மாதிரி ஏதாவது கேலியா சொல்லும்போது அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. வஹ் சமஜ்தே ஹே கி மா உன்கா மஜாக் உடா ரஹி ஹே. அப்பா என்ன நினைச்சுக்கிறாரு, அம்மா வந்து ரொம்ப அவங்கள ஃபன் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. वह फौरन उठ खड़े हुए और पंखे के नीचे जाकर जोर से थाली बजाई और मुंह से शू शू कहा, बाहें झुलाई, फिर खड़े खड़े कूदने लगे, कभी बाहें झुलाते कभी शू शू करते. உடனே அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ஃபௌரனா உடனே குயிக்கா உட் खड़े हुए எழுந்து पंखे के नीचे जाकर அந்த ஃபேனுக்கு கீழே போய் என்ன சொல்றாரு, जोर से थाली बजाई. थाली बजाई மீன்ஸ் கிளாப் பண்றாரு. ஃபேனுக்கு கீழே போய் அப்படி கிளாப் பண்றாரு. அவர் मुंह से शू शू कहा, வாயில என்ன சொல்றாரு, ஷூ ஷூ போ அப்படின்னு சொல்றாரு. பாஹேன் ஜுலாய், பாபின் ஜுலாய் மீன்ஸ் ஆர்ம்ஸை வந்து வேவ் பண்ண, நம்ம கையை ஏதாவது பேர்ட்ஸை துரத்துறதுக்கு நம்ம கையை பண்ணுவோம்ல, அதான் பாஹேன் ஜுலாய். ஆர்ம்ஸை வந்து இப்படி வேவ் பண்றாரு. ஃபிர் கடை கடை கூதுனே லगे, அதுக்கப்புறம் குதிக்க ஆரம்பிச்சாரு, எகிரி எகிரி அப்படி குதிக்கிறார். கபி பாஹேன் ஜுலாதே கபி ஷூ ஷூ करते. गौरिया ने घोंसले में से सिर निकाल कर नीचे की ओर झांक कर देखा और दोनों एक साथ चीन चीन करने लगा. இந்த கௌரியா என்ன பண்ணுது, இவ்வளோ அவங்க அப்பா பண்ணும்போது கோன்ஸ்லேமே சிர் நிகால்கர் நீச்சேக்கு ஓர் சாக்கர் தேக்கா, இவ்வளோ அவர் பண்ணும்போது கோன்ஸ்லே அந்த நெஸ்ட்ல இருந்து அந்த தலையை வச்சு அப்படி எட்டி பார்த்துட்டு, சாங்குக்கர்னு அப்படி எட்டி பார்த்துட்டு தோனோ ஏக்கு சாத்து, ரெண்டு கௌரியாவும் ஒரே டைம்ல என்ன பண்ணுது, சீன் சீன் அந்த சிர்பிங் சவுண்டு கொடுக்கு. அவர் மா கில் கிலாக்கர் ஹஸ்னே லகி, இதை பார்த்த உடனே அம்மா என்ன பண்றாங்க, அப்படி ரொம்ப லவுடா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. पिताजी को गुस्सा आ गया, इसमें हंसने की क्या बात है. உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோவம், என்ன சொல்றாரு, इसमें हंसने की क्या बात है, இதுக்கு சிரிக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. माँ को ऐसा मौका पर हमेशा मजाक सूझता है. அம்மா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஹமேஷா மசாக் சூச்தா ஹை, அதுல இருக்கிற ஜோக்கை தான் அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. माँ को ऐसा मौका पर हमेशा मजाक सूझता है. हंसकर भोली, अम्मा சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க, चिड़िया एक दूसरे से पूछ रही है कि यह आदमी कौन है और नाच क्यों रहा है. அம்மா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் சீன் சீன் சத்தம் கொடுத்துச்சு இல்லையா, அந்த சிர்பிங் சவுண்டு கொடுத்தது. அதுக்கு அது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, चिड़िया एक दूसरे से पूछ रही है, அந்த பேர்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா, கேட்டுக்கிறாங்களா, என்னன்னா यह आदमी कौन है, எட்டி பார்த்துச்சு இல்லையா அந்த பேர்ட்ஸ், இந்த ஆள் யாரு, அவர் நாச் கியூ ரஹா ஹே, அவர் ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி चिड़िया ரெண்டும் பேசிக்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. तब पिताजी को और भी ज्यादा गुस्सा आ गया. இப்போ அவங்க அப்பாக்கு இன்னும் ஜாஸ்தியா கோவம் வந்துருச்சு. அவர் वह पहले से भी ज्यादा ऊंचा कूदने लगे. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவர் இன்னும் ரொம்ப ஹைட்டா कूदने लगी, जंप பண்ண ஆரம்பிக்கிறாரு. घौरैया घोंसले में से निकलकर दूसरे पंखे के टाइने पर जा बैठी. இப்போ இவ்ளோ இந்த மாதிரி அவங்க அப்பா பண்ண உடனே அந்த நெஸ்ட்ல இருந்து பறந்து போய் दूसरे पंखे के टाइने இன்னொரு ஃபேனினுடைய ஒரு விங்ல போய் அது உட்கார ஆரம்பிச்சிருச்சு. उन्हें पिताजी का नाचना जैसे बहुत पसंद आ रहा था. ஸோ இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ரைட்டர் இல்லையா, அந்த கதையை சொல்றவர் என்ன சொல்றாரு, மேபி அவருக்கு பிதாஜியோடைய டான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. மாஃபிர் ஹஸ்னே லகி, அம்மா திரும்ப சிரிச்சுட்டு, ஏ நிக்கலேங்கி நஹி ஜி, இது போகாது, அப் இன்ஹோனே அண்டே தே தியே ஹோங்கே. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இது ஒருவேளை இப்ப முட்டை போட்டிருக்கலாம் அந்த இடத்துல, அதனாலதான் அது போக மாட்டேங்குது. நிக்கலேங்கே கைசே நஹி, உங்க அப்பா என்ன சொல்றாரு கோமா, எப்படி அது போகாது. பிதாஜி போலே அவர் பாஹர் சே லாठी उठा लाए. இப்ப என்ன பண்றாரு, வெளியில இருந்து ஸ்டிக்கும் கொண்டு வராரு. இசி பீச் கௌரையா ஃபிர் घोंसले में जा बैठी थी. இந்த நடுவுல, அதாவது அவங்க அப்பா போய் ஸ்டிக் எடுத்துட்டு வரதுக்கு அந்த நடுவுல, அந்த டைம்குள்ள, அந்த டைம் பீயிங்ல இந்த கௌரையா என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்பவும் அந்த நெஸ்ட்ல வந்து உட்கார்ந்துருச்சு. उन्होंने लाठी ऊंची उठाकर पंखे के गोले को टकोरा. அந்த ஸ்டிக்கை வந்து என்ன பண்றாரு, அவர் ஹைட்டா எடுத்துட்டு போய் அந்த ஃபேனினுடைய அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து टकोरा மீன்ஸ் ஹிட் பண்றாரு, அப்படியே அடிக்கிறாரு. चीं चीं करती गौरैया उड़कर पर्दे के ठंडे पर जा बैठी. இப்போ என்ன பண்ணுது, அந்த மாதிரி அடிச்ச உடனே சத்தம் கொடுத்துட்டே இந்த கௌரையா பறந்து போயிட்டு पर्दे के ठंडे, அதாவது கர்டைன் போட்டிருப்பாங்களே, கர்டைனுக்கு வந்து நம்ம ஒரு ராட் போட்டு தான் அந்த கர்டைன் போட்டிருப்போம், அந்த ராட்ல போய் உட்காந்துருச்சு. इतनी तकलीफ करने की क्या जरूरत थी, पंखा चला देते तो ये उठ जाती. माँ ने हंसकर कहा. इतनी तकलीफ, நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பங்கா சலா தேத்தே, நீங்க ஃபேனை போட்டுட்டீங்க அப்படின்னா அது பறந்து போயிட போகுது. மானே
हंसकर कहा திரும்பவும் அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றாங்க உங்களால முடியல இல்ல ஃபேனை போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க पिताजी लाठी उठाए पर्दे के ठंडे की ओर लपके இப்ப அப்பா என்ன பண்றாரு அந்த ஸ்டிக்கையும் எடுத்துக்கிட்டு அது எங்க உட்கார்ந்திருக்கு இப்ப கர்டனோட அந்த ஸ்டிக்ல உட்கார்ந்திருக்கு இல்லையா அந்த பக்கமா ஓடி வராரு एक घवरिया उठकर किचन के दरवाजे पर जा बैठी இந்த மாதிரி அப்பா பண்ண உடனே ஒரு ஸ்பேரோ என்ன பண்ணுது போய் கிச்சன்ல இருக்கிற அந்த டோர் கிட்ட போய் உட்கார்ந்தது दूसरी सीढ़ियों वाले दरवाजे पर மாடிக்கு போகக்கூடிய ஒரு இதுல போய் இன்னொரு கௌரியா உட்கார்ந்துச்சு माँ फिर हंस दी अम्मा திரும்பவும் சிரிச்சிட்டாங்க तुम तो बड़े समझदार हो जी सभी दरवाजे खुले हैं और तुम घवरिया को बाहर निकाल रहे हो एक दरवाजा खुला छोड़ो बाकी दरवाजा बंद कर दो तभी ये निकलेंगे सो अम्मा ஒரு ஐடியாவும் சேர்த்து கொடுக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே तुम तो बड़े समझदार हो जी நீங்க என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றீங்க सभी दरवाजे खुले हैं எல்லா டோருமே ஓபன்ல இருக்கு और तुम घवरिया को बाहर निकाल रहे हो அப்ப நீங்க எப்படி வந்து அதை வெளியில அனுப்புறீங்க एक दरवाजा खुला छोड़ो ஒரே ஒரு டோரை மட்டும் திறந்து வச்சீங்க அப்படின்னா அது வந்து வெளியில போகும் இல்லையா बाकी दरवाजे बंद कर दो மீதி இருக்கிற டோர்ஸ் எல்லாம் மூடிட்டோம் तभी ये निकलेंगे அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எனக்கு கொடுக்குறாங்க அப்ப पिताजी ने मुझे झिड़ककर कहा இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாரு இவனை திட்டுறாரு झिड़ककर कहा तू खड़ा क्या देख रहा हो जा दोनों दरवाजा बंद कर दो நீ நின்னு பார்த்துட்டே இருக்க போ எல்லா दरवाजा எல்லா டோரையும் மூடு दोनों दरवाजा எல்லா டோர்ஸ் அதாவது ரெண்டு டோர்ஸையுமே மூடிடு मैंने भागकर दोनों दरवाजे बंद कर दिए केवल किचन वाला दरवाजा खुला रहा நான் என்ன பண்ணேன் ஓடி போயிட்டு எல்லா ரெண்டு டோரையும் மூடிட்டு கிச்சன் டோரை மட்டும் ஓபனா வச்சிருந்தேன் இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம் पिताजी ने फिर लाठी उठाई और घवरिया पर हमला बोल दिया सो पिताजी இப்போ என்ன பண்றாரு லாठी எடுக்கிறாரு அப்புறம் கௌரையா மேல திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் ஹம்லா போல் தியா அப்படின்றது அட்டாக் பண்றதுக்கான வார்த்தை தான் ஹம்லா போல் தியா இப்போ இந்த இடத்துல போல்ன்றது தனியா மீனிங் எடுத்துக்க கூடாது ஹம்லா போல் தியானா अटैक பண்ண ஆரம்பிக்கிறார் एक बार तो झूलती लाठी माँ के सिर पर लगते लगते बची सो இந்த மாதிரி அவங்க அப்பா ஸ்டிக் வச்சு அடிச்சிட்டே இருக்காரு இல்லையா அது என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை झूलती लाठी அந்த ஸ்விங் பண்ற அந்த ஸ்டிக் இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும் ஸ்டிக் இப்படி நம்ம பண்ணுவோம் அது கீழே விழும் இல்லையா माँ के सिर पर लगते लगते बची அம்மா தலைமையில பட்டிருக்க வேண்டியது ஜஸ்ட் அது வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு चीं चीं करती चिड़िया कभी एक जगह तो कभी दूसरी जगह जा बैठती இந்த மாதிரி அவங்க அப்பா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சீன் 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 அந்த மாதிரி சிர்பிங் சவுண்ட் கொடுத்துட்டே இந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுது कभी एक जगह तो कभी दूसरी जगह ஒரு டைம் ஒரு தடவை இன்னொரு பிளேஸ்ல போய் உட்காரு आखिर दोनों किचन की ओर खुलने वाले दरवाजे में से बाहर निकल गई आखिर अट लास्ट என்ன பண்ணுதுன்னா दोनों ரெண்டு கௌரையாவும் ரெண்டு ஸ்பேரோஸும் கிச்சன் की ओर खुलने वाले दरवाजे सो किचन பக்கமா திறந்து வச்சிருக்க அந்த दरवाजा அந்த டோர் மூலமா बाहर निकल गई வெளியில போயிடுச்சு माँ थालियां बजाने लगी अम्मा என்ன பண்றாங்கன்னா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க पिताजी ने लाठी दीवार के साथ टिकाकर रख दी இப்போ வந்து அப்பா என்ன பண்றாரு அந்த ஸ்டிக்கை வந்து செவுரு ஓரமா செவுருல அப்படி சாச்சி टिकाकर மீன்ஸ் அப்படி சாச்சி வைப்போம்ல ஸ்டிக் அந்த மாதிரி சாச்சி வைக்கிறாரு और छाती फैलाए कुर्सी पर आ बैठी छाती फैलाए अगेन मुहावरेயோட மீனிங் गर्व करना या आत्मविश्वास से भरपूर होना அதாவது ரொம்ப கர்வமா இப்ப அப்பா என்ன பண்ணிட்டாரு அவர் ஸ்டிக்கால அடிக்கும் போது தான் அது போச்சு இல்லையா சோ அதனால சாத்தி ஃபைலாய ரொம்ப கர்வமா कुर्सी पर आ बैठी சேர்ல வந்து உட்காராரு आज दरवाजे बंद रखो उन्होंने हुक्म दिया உடனே என்ன ஆர்டர் கொடுக்கறாரு அப்பா இன்னைக்கு இந்த டோரை மூடியே வை एक दिन अंदर नहीं घुस पाएगी तो घर छोड़ देंगे ஒரு நாள் வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா அந்த வீட்டையே விட்டுடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு ஆர்டர் பண்றாரு இன்னைக்கு கதவை மூடி வைங்க तभी पंखे के ऊपर से चीं चीं की आवाज सुनाई पड़ी और माँ खिलखिलाकर हंस दी அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே தபி அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா पंखे के ऊपर से அந்த ஃபேனினுடைய மேல இருந்து சீ சீன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேக்குது और माँ खिलखिलाकर हंसी दी अम्मा என்ன பண்றாங்க பயங்கரமா சிரிச்சிட்டாங்க मैंने सिर उठाकर ऊपर की ओर देखा दोनों गौरियां फिर से अपने घोंसले में मौजूद थी நான் என்ன பண்ணேன் இப்படி தலையை தூக்கி மேல பார்த்தா ரெண்டு ஸ்பேரோஸும் அதனுடைய அந்த நெஸ்ட்ல வந்து அங்கே இருக்கு பிரசன்ட் ஆகி இருக்கு दरवाजे के नीचे से आ गई है माँ भोली அம்மா என்ன சொல்றாங்க டோருக்கு கீழே வழியா வந்துருச்சு मैंने दरवाजे के नीचे देखा உடனே நான் என்ன பண்ணேன் डोरनोड़े कीड़े पाता सचमुच दरवाजे के नीचे थोड़ी थोड़ी जगह खाली थी निजमावे அந்த டோருக்கு கீழே என்ன இருக்கு கொஞ்சம் இடம் வந்து காலியா இருக்கு पिताजी को फिर गुस्सा आ गया அப்பாக்கு திரும்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு माँ मदद तो करती नहीं
பைட்டி ஹசி ஜா ரஹி ஹை. அம்மா எந்த ஹெல்ப்பும் பண்ணல, ஆனா என்ன பண்றாங்க, உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அம்மா. अब तो पिताजी घबरायों पर पिल पड़े. पिल पड़े मीन्स பவுன்ஸ், அப்படி பவுன்சிங்னா என்ன அர்த்தம், அப்படி எக்ரி போய் விழுறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். அப்போ தான் பிதாஜி घबरायों पर पिल पड़े. இப்போ வந்து அப்பா ரொம்ப கோவம் ஆயிட்டார் இல்லையா, அம்மா இன்னும் சிரிக்கிறார். திரும்பவும் அந்த ஸ்பேரோஸ் வந்ததுனால அப்படியே வந்து பாயிறார். उन्होंने दरवाजों के नीचे कपड़े ढूस दिया ताकि कहीं कोई छेद बचा नहीं रह जाए. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த டோருக்கு கீழே இருக்கிற அந்த இடத்துல கப்படே டூஸ் தியே அப்படியே வந்து ஸ்டஃப் பண்றாங்க. நம்ம இப்போ ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா நம்ம துணி வச்சு அடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டூஸ் தியே ஸ்டஃப் பண்ணிட்டு தாக்கி சோ தட் கஹி கோயி சேத் பச்சா நஹி ரஹ பாய், அதனால எந்த ஒரு ஹோலும் இல்லாத மாதிரி அவர் அந்த மாதிரி பண்ணிட்டார். அவர் ஃபிர் லாட்டி ஜுலாத்தே ஹுயே உன் பர் டூட் படே. திரும்பவும் என்ன பண்றாரு, அந்த கொம்பை எடுத்துக்கிட்டு உன் பர் டூட் படே. टूट पड़े அப்படின்றது ஒரு முஹாவரே, மீனிங் வந்து அட்டாக்னு அர்த்தம், ஹம்லா கர்னா. चिड़िया ची ची करती फिर बाहर निकाल गई. திரும்பவும் அந்த சிடியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா சீ சீ சீன்னு சத்தம் கொடுத்துட்டே வெளியில போயிடுச்சு. पर थोड़ी ही देर बाद वे फिर कमरे में मौजूद थे. திரும்பவும் கொஞ்ச நேரத்துல அது ரூமுக்கு வந்துருச்சு. अब की बार वे रोशनदार में से आ गई थी. இந்த தடவை அது எப்படி வந்தது அப்படின்னா ரோஷன்தார், அதாவது நம்ம அந்த வென்டிலேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த வென்டிலேஷன்ல இருந்து வந்திருக்கு. ஜிஸ்கா ஏக் ஷீஷ் டூடா ஹுவா தா. ஸோ அதுல இருந்து ஒரு, அதாவது நீங்க வென்டிலேஷன்ல பாத்தீங்கன்னா இப்படி கிளாஸ் மாதிரி அடுக்கியிருப்பாங்க, அதனுடைய ஒரு ஷீஷ் பேன் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு பலகையை வந்து நம்ம பேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ் வந்து டூட்டா ஹுவா தா, அது வந்து உடஞ்சிருக்கு, அது வழியா அது வந்திருக்கு. देखो जी चिड़िया को मत निकालो, माँ ने अब की बार गंभीरता से कहा. अब तो इन्होंने अंडे भी दे दिए होंगे, अब ये यहाँ से नहीं जाएगी. இப்போ அம்மா என்ன சொல்றாங்க, देखो जी चिड़िया को मत निकालो, பாருங்க அதை வந்து நீங்க துரத்தாதீங்க. மானே அப்கி பார் கம்பீர்தா சே கஹா. இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸா சொல்றாங்க, அதை வந்து துரத்தாதீங்க. அப் தோ இன்ஹோனே அண்டே பி தே தியே ஹோங்கே. இந்த தடவை இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அங்க முட்டை போட்டிருக்கும். அப்ப யஹா சே நஹி ஜாயேகி, இப்ப அது அங்க இருந்து போகாது அப்படின்னு சொல்றாங்க. क्या मतलब मैं कालीन बर्बाद करवा लूं. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு கோமா, என்ன சொல்ல வர, மே காலின் பர்பாத் கர், நான் வந்து கார்பெட் விரிச்சு, அதாவது இப்போ சொல்லுவாங்க இல்லையா அவங்கள வரவேற்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்க மீன் பண்றாரு. காலின் பர்பாத் கர்வாலும், நான் கார்பெட் விரிச்சு அதை வர வைக்கட்டுமா. पिताजी बोले और कुर्सी पर चढ़कर रोशनदार में कपड़ा टूस दिया और फिर लाठी जलाकर एक बार फिर चिड़ियों को கதேடு தியா. ஸோ இப்போ என்ன பண்றாரு அவரு, பிதாஜி போலே அவர் குர்சி பர் சடுக்கர், இப்போ சேர் மேல ஏறி ரோஷன்தார் மே கப்படா டூஸ் தியா, அந்த ரோஷன்தார்ல இருந்த அந்த ஒரு கேப் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் துணியை வந்து ஸ்டஃப் பண்றாரு. அவர் ஃபிர் லாட்டி ஜுலாக்கர் ஏக் பார் ஃபிர் சிடியோங்கோ கதேடு தியா. திரும்பவும் வந்து லாட்டியை எடுத்துக்கிட்டு அதை ஸ்விங் பண்ணிட்டு சிடியாவை வந்து சேஸ் பண்றாரு. சேஸாவே कथेड़ दिया ना, छह से वजह तुरतरार. दोनों पिछले आंगन की दीवार पर जा बैठी. ரெண்டு ஸ்பேரோஸ் அப்ப என்ன பண்ணுதுன்னா பின்னாடி, அதாவது வீட்டுக்கு பின்னாடியும் கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு தீவாருக்கு அங்க ஒரு டோர் இருக்கு, அங்க போய் உட்காருது. இத்தனையுமே ராத் படு கயி. இவ்வளவு நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டே ஆயிடுச்சு. ஹம் खाना खाकर ऊपर जाकर सो गए. நாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு மேல போய் தூங்கிட்டோம். जाने से पहले मैंने आंगन में झांक कर देखा चिड़िया वहां पर नहीं थी. ஸோ போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஆங்கன்ல ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லையா, அந்த ஆங்கன்ல சாக்கு கர் தேக்கா, அங்க நான் பீப் பண்ணி எட்டி பார்த்தேன். चिड़िया वहां पर नहीं थी, அந்த பேர்டு அங்க இல்லை. मैंने समझ लिया कि उन्हें अकल आ गई होगी. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா அதுக்கு அறிவு வந்திருக்கும், அதனாலதான் அது போயிடுச்சு. अपनी हार मानकर किसी दूसरी जगह चली गई होंगी. அதனுடைய ஹார், அதாவது அதனுடைய ஃபெயிலியர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். दूसरे दिन इतवार था. அடுத்த நாள் வந்து சண்டேவா இருந்தது, इतवार संडे. जब हम लोग नीचे उतर कर आए तो वे फिर से मौजूद थी और मजे से बैठी मल्हार गा रही थी. ஸோ எப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்தோம், அடுத்த நாள் சண்டே இல்லையா, ஸோ இவங்க வந்து கீழே இறங்கி வராங்க, தூங்கிட்டு கீழே இறங்கி வராங்க. வே ஃபிர், இந்த வேன்றது இந்த ரெண்டு ஸ்பேரோஸை குறிக்குது. வே ஃபிர் சே மௌசூத் தி, திரும்பவும் அது அங்கே ப்ரெசென்ட் ஆகி இருந்தது. அவர் மசே சே பைட்டி, அதுவும் ரொம்ப ஹாப்பியாக அது எப்படி இருந்ததுன்னா பைட்டி மல்ஹார் கா ரஹி தி, அங்கே உட்காந்துட்டு மல்ஹார் பாடிட்டு இருந்துச்சு. மல்ஹார் அப்படின்றது
ஒரு ராகம். இது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனோட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு ராகம் தான் மல்ஹார். நம்மளுடைய புக்கினோட பேரும் மல்ஹார் இல்லையா? ஸோ மல்ஹார்ன்றது நம்மளோட சங்கீத்தில், சாஸ்திரிய சங்கீதத்தில் ஒரு ராகம் தான் மல்ஹார் அப்படின்றது. ஸோ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மசேசே பைட்டி மல்ஹார் கா ரஹி தி, ரொம்ப ஹாப்பியாக உட்காந்து ராகம் பாடிட்டு இருக்கு. பிதாஜி நே ஃபிர் லாठी उठा ली. இப்போ பிதாஜி அப்புறம் திரும்பவும் ஸ்டிக்கை எடுத்துட்டாரு. உஸ் தின் உன்ஹே கௌரையா கோ பாஹர் நிகால்னே மே பஹுத் தேர் நஹி லகி. ஸோ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கௌரையாவை வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை. அப்போ தோ ரோஸ் எஹி குச் ஹோனே லகி. ஸோ இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா டெய்லி இதே நடக்க ஆரம்பிச்சிச்சு. दिन में तो वे बाहर निकाल दी जाती, पर रात के वक्त जब हम सो रहे होते तो न जाने किस रास्ते से वे अंदर घुस आती. ஸோ இதே தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நைட் டே டைமில் அது என்ன ஆகுதும் வெளியில் போயிடும். வே பாஹர் நிகால் தீஜியே. பர் ராத் கே வக்த், ஆனால் நைட் சமயத்தில் என்ன பண்ணுதுன்னா, ஜப் ஹம் சோ ரஹே ஹோத்தே, நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது, तो न जाने किस रास्ते से, தெரியல எந்த வழி மூலமாக வரும்னு தெரியல, अंदर घुस आती, உள்ள வந்துடுது. பிதாஜி பரேஷான் ஹோ உठे. பிதாஜி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, பரேஷான், இந்த இடத்துல ரொம்ப ட்ரபிள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆखिर कोई कहाँ तक लाठी जुला सकता है. ஸோ எப்படி தான் ஒருத்தரால கொம்பு வச்சு பண்ணிகிட்டே இருக்க முடியும், ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஆखिर कोई कहाँ तक. ஸோ ஆஃப்டர் ஆல் எவ்வளோ தூரம் நம்ம இதை பண்ண முடியும். பிதாஜி பார் பார் கஹே मैं हार मानने वाला आदमी नहीं हूँ. ஸோ அப்பா திரும்ப திரும்ப என்ன சொல்வார் அப்படின்னா, मैं हार मानने वाला आदमी नहीं हूँ, நான் வந்து தோல்வி எடுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் அதாவது என்ன மீன் பண்ணார் அப்படின்னா, நான் தோத்து போக மாட்டேன். பர் ஆखिर वह भी தக் ஆகயே தே. என்ன ஆகுது, கடைசியில் அவர் கூட ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டாரு இந்த ஸ்பேரோஸால. ஆखिर जब उनकी सहनशीलता चुक गई तो वह कहने लगे कि वह घौरैयों का घोंसला नोच कर निकाल देंगे. ஸோ கடைசியில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவரோட டாலரன்ஸே முடிஞ்சு போச்சு. सहनशीलता चुक गई तो वह कहने लगे. இப்போ அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, वह घौरैयों का घोंसला नोच कर निकाल देंगे. அந்த நெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், टेयर பண்ணி, அதாவது கிழிச்சு போட்டுடுவேன். और वह फौरन ही बाहर से एक स्टूल उठा लाए. இப்போ அவர் என்ன பண்ணாரு, வெளியில போய் ஒரு ஸ்டூலும் எடுத்துட்டு வராரு. घोंसला तोड़ना कठिन काम नहीं था. அவர் என்ன நினைக்கிறார், இந்த நெஸ்ட்டை வந்து பிரேக் பண்றது, அதாவது உடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம் கிடையாது. उन्होंने पंखे के नीचे फर्श पर स्टूल रखा. அந்த ஃபேனுக்கு கீழே ஃபர்ஷ் அந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா, தரையில் வந்து ஸ்டூலை வைக்கிறாரு. அவர் லாठी लेकर स्टूल पर चढ़ गए. இப்போ என்ன பண்ணாரு, அந்த ஸ்டிக்கையும் எடுத்துட்டு ஸ்டூல் மேலே ஏறிட்டார். किसी को सचमुच बाहर निकालना हो तो उसका घर तोड़ देना चाहिए, उन्होंने गुस्से से कहा. पापा கோமா என்ன சொல்றாரு, किसी को सचमुच बाहर निकालना हो तो, ஸோ யாரையாவது கண்டிப்பாக வெளியில் அனுப்பணும் அப்படின்னா உஸ்கா கர் தோடு தேனா சாயே, அவருடைய வீட்டை ஃபஸ்ட்டு உடைக்கணும் அப்படின்னு கோவமாக சொல்கிறார். घोंसले में से अनेक तिनके बाहर की ओर लड़क रहे थे. गौरैयों ने सजावट के लिए मानो झालकर ढांग रखी हो. घोंसले में सो अनेक तिनके. இப்போ தின்கே அதாவது அந்த ஸ்ட்ராஸ், அந்த காஞ்சி போன அந்த ஸ்ட்ராஸ் எல்லாம் வச்சு தான் ஒரு நெஸ்ட் கட்டும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, घोंसले में से अनेक तिनके, இந்த நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தின்கே, நிறைய ஸ்ட்ராஸ் வந்து பாஹர் கி ஓர் லடக் ரஹே தே, வெளியில் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு, ஹேங் பண்ணிட்டு இருக்கு. गौरैयों ने सजावट के लिए मानो झालर ढांग रखी है. என்ன சொல்றாங்கன்னா, கௌரையா வந்து சஜாவட், அதாவது டெக்கரேட் பண்றதுக்காக மேபி ஜாலர் டாங் ரஹி ஹோ. டாங் அப்படின்னா தொங்க விடுறது, ஜாலர் அப்படின்னா நம்ம இந்த வால் எல்லாம் சில ஹேங்கிங்ஸ் போடுவோம் இல்லையா, அதாவது டெக்கரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹேங்கிங்ஸ் நம்ம போடுவோம்ல, இதுதான் ஜாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்ஸ் அப்படி தொங்கிட்டு இருக்கு. அந்த கௌரையா என்ன பண்ணியிருக்கு, சஜாவட் கேலியே, டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜாலரை தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த தின்காவை, ஸ்ட்ராஸை மீன் பண்ணுறான். पिताजी ने लाठी का सिरा सूखी घास के तिनकों पर जमाया और ढाई ओर को खींचा. பிதாஜி என்ன பண்ணுறாரு, லாட்டி கா சிரா, சிரானா டிப், அந்த ஸ்டிக்கினுடைய டிப்பை வந்து சூக்கி காஸ் கே தின்கோம் பர் ஜமாயா, அங்கே அந்த காஞ்ச கிராஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நெஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா அது இருக்கும், அந்த கிராஸ் மேலே ஜமாயா பிளேஸ் பண்ணிவிட்டு அவர் டாயி ஓர்கோ கீஞ்சா, ரைட் சைடில் அதை அப்படியே பிடிச்சி புல் பண்ணுறாரு.
2-3 के घोंसले में से अलग हो गया. இப்போ என்ன அது ரெண்டு ஸ்ட்ராஸ் வந்து அந்த நெஸ்ட்ல இருந்து வெளியில வந்துருச்சு. और फरफराते हुए नीचे उतरने लगे. அப்படியே வந்து பறந்துட்டே வந்து கீழே விழுந்துது. चलो 2-3 के तो निकल गए. माँ हंसकर बोली अब बाकी 2000 भी निकल जाएंगे. ஸோ அம்மா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க, சலோ 2-3 के तो निकल गए, பரவாயில்லையே ரெண்டு நீங்க எடுத்துட்டீங்க. சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க, अब बाकी 2000 இப்போ இன்னும் 2000 இருக்கும், அதையும் எடுத்துருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. तभी मैंने बाहर आंगन की ओर देखा और मुझे दोनों गौरियां नजर आई. இப்போ நான் வெளியில பார்க்கறேன், बाहर आंगन வெளியில பார்க்கும்போது देखो और मुझे दोनों गौरियां नजर आई. இப்போ ரெண்டு கௌரியாவும் அங்க இருந்தது. दोनों चुपचाप दीवार पर बैठी थी. ரெண்டுமே ரொம்ப அமைதியா வால் மேல உட்கார்ந்திருந்தது. इस बीच दोनों कुछ कुछ दुबला गई थी. இப்ப பாக்கும்போது அந்த ரெண்டு ஸ்பாரோஸும் எப்படின்னா ரொம்ப தின்னா இருந்தது. कुछ कुछ खाली पड़ गई थी. இப்ப ரெண்டுமே ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்கா ரொம்ப தின்னாவும் இருந்தது. अब वे चहक भी नहीं रही थी. இப்ப பாத்தீங்கன்னா அது அந்த சிர்பிங் சவுண்ட்னு சொல்வாங்க, சிர்ப் பண்ணவும் இல்லை. अब पिताजी लाठी का सिरा घास के तिनकों के ऊपर रखकर वही रखे रखे घुमाने लगे. पापा என்ன பண்ணாரு அப்படின்னா அதனுடைய டிப், அந்த ஸ்டிக்கினுடைய டிப்பை வந்து காஸ்கே தின்கும் அந்த ஸ்ட்ராஸ் மேலே வச்சு, இந்த வைக்கோல்னு சொல்லுவாங்களே அது மேலே வச்சு, வஹி ரக்கே ரக்கே அந்த இடத்துல வச்சு குமானே லகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லை, ஸ்டிக்கை வச்சு அந்த இடத்துல சுத்தும் போது என்ன ஆகும், அதெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடும். इससे घोंसले के लंबे लंबे तिनके लाठी के सिरे के साथ लिपटने लगे. இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா லாட்டி கே சிரே கே சாத் லம்பே லம்பே தின்கே நெஸ்டினுடைய பெரிய பெரிய அந்த ஸ்ட்ராஸ் எல்லாம் என்ன ஆகுது, பெரிய பெரிய குச்சி, பெரிய பெரிய அந்த கிராஸினுடைய காஞ்ச கிராஸினுடைய அந்த இதெல்லாம் லீவ்ஸ் எல்லாம் லாட்டி கே சிரே கே சாத் அந்த ஸ்டிக்கினுடைய எண்டோடைய சுத்திக்கிட்டு லிப்பட் நிலை அப்படியே ரேப் பண்ண, ஏன்னா அவர் சுத்துறாரு இல்லையா, அப்படியே ரேப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. वे लिपटते गए और घोंसला लाठी के ईर्द गिर्द खींचता चला आने लगा. ஸோ இந்த மாதிரி சுத்தி சுத்தி என்ன பண்ணாருன்னா லாட்டியினுடைய அதாவது அரவுண்ட் ஃபுல்லா அந்த நாலா பக்கமும் खींचता चला आने लगा, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. फिर वह खींच कर लाठी के सिरे के ईर्द गिर्द लपेटा जाने लगे. திரும்பவும் அவர் என்ன பண்ணார், அப்படியே புல் பண்ணி அந்த லாட்டியினுடைய டிப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் அரவுண்ட் அப்படியே சுத்திக்கிட்டே வந்துட்டே இருந்தது. सूखी घास और रुई के फाहे और धागे और तिगलियां लाठी के सिरे पर लिपटने लगे. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சூக்கி காஸ், ரூயி கே ஃபாஹே, இப்போ நெஸ்ட் கட்டும் போது பேர்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அதனுடைய வேலைகள். பார்த்தீங்கன்னா ஒரு நெஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ள எல்லாமே இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சூக்கி காஸ், ரூயி கே ஃபாஹே காட்டன் பால்ஸ் இருக்குது, அதில் தாகே இருக்குது, த்ரெட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன நூல் இருக்குது, திக்லியா இருக்கு. திக்லியா அப்படின்னா ரேக்ஸ். இந்த ஓல்டு ரேக்ஸ் அப்படின்னா என்னது, அதாவது ஓல்டு துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சின்ன சின்ன துணிகள், அது கூட அதில் இருக்கு. திக்லியா லாட்டி கே சிரேப்பர். ஸோ இப்படி பண்ணுறதுனால இது எல்லாமே அந்த கொம்பினுடைய டிப்பில் பட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துருச்சு, அப்படியே ரேப் ஆகிட்டே வந்துருச்சு. தபி சஹசா ஜோர் கி ஆவாஸ் ஆயி சீ 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 சீ. இப்போ என்ன ஆகுது சடனாக அப்படின்னு ரொம்ப சத்தமாக ஒரு சத்தம் கேட்குது, சீ 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 சீன்னு சத்தம் கேட்குது. பிதாஜி கே ஹாத் டிட்டக் கயே. டிட்டக் கயே அதாவது டிட்டக் ஜானா அப்படின்றது ஒரு முஹாவரையோட மீனிங் வந்து ரூக் ஜானா, சஹசா ரூக்னா அதாவது சடனாக ஸ்டாப் பண்ணுறது. ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே பிதாஜி கே ஹாத் டிட்டக் கயே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டார். யஹ் கியா கியா கௌரையா லவுட் ஆயி ஹே. இது என்ன சத்தம் கேட்குதே, கௌரியா திரும்பி வந்துருச்சா. மைனே சட் சே பாஹர் கி ஓர் தேகா. நான் என்ன பண்ணேன், குயிக்கா வெளியில பார்க்குறேன். नहीं दोनों गौरियां बाहर दीवार पर गुमसुम बैठी थी. ஆனா என்ன நடக்குது, அங்க ரெண்டு கௌரையாவும் வெளியில சைலண்டா உட்கார்ந்துருக்கு. சீ 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 फिर आवाज आई. திரும்பவும் வந்து சத்தம் கேக்குது. मैंने ऊपर देखा. இப்ப நான் மேல பார்க்கறேன். पंखे के गोले के ऊपर से नन्ही नन्ही गौरियां सिर निकाले नीचे की ओर देख रही थी और ची ची किए जा रही थी. இப்ப நான் மேல பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, पंखे के गोले के ऊपर அந்த ஃபேனுடைய மேலே என்ன இருக்குது, அந்த ரவுண்டாக இருக்கும்ல, அது மேலே வந்து சின்ன சின்ன கௌரியா, குட்டி குட்டி பேர்ட்ஸு, ஸ்பேரோஸு
सिर निकाले नीचे की ओर அதாவது அந்த தலையை இப்படி வச்சிட்டு வெளியில எட்டி பார்த்துட்டு देख रही थी और चीं चीं किए जा रही थी அது மட்டும் இல்லாம चीं 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 சத்தம் கொடுத்திருக்கு अभी भी पिताजी के हाथ में लाठी थी और उस पर लिपटा घोंसला का बहुत सा हिस्सा था இப்பயும் அப்பாவோட கையில என்ன இருக்கு கொம்பு இருக்கு அந்த கொம்பு மேல उस पर लिपटा घोंसला அப்படியே ரேப் ஆகி இருக்கிற घोंसलाவோட நிறைய பார்ட்ஸும் அதுல இருக்கு नन्ही नन्ही दो गौरियां இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான ரெண்டு स्पैरोज़ும் இருக்கு वे अभी भी झांके जा रही थी और चीं चीं करके मानो अपना परिचय दे रही थी हम आ गई है இப்போ என்ன நடக்குது அப்படின்னா अभी भी झांके जा रही थी இப்போயும் அதுங்களை அப்படியே எட்டி பார்த்துட்டு சீன் சீன் சத்தம் கொடுத்துட்டு मानो अपना परिचय दे रही थी ஸோ இது எப்படி இருக்கு ஆசிஃப் அது வந்து அதனுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கு ஹம் आ गई है நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பேர்ட் சொல்ற மாதிரி இருக்கு हमारे माँ बाप कहाँ है அது என்ன கேக்குது நம்ம கிட்டன்னு சொல்றா என்னோட அப்பா அம்மா எங்க நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பேர்ட்ஸ் சொல்லுதான் मैं अवाक उनकी ओर देखता रहा अवाक அப்படின்னா வாக் अवाक நான் ஸ்பீச்லெஸ் அதாவது எதுவுமே பேச முடியாம அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் फिर मैंने देखा पिताजी स्टूल पर से नीचे उतर आए हैं அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அப்பா ஸ்டூல்ல இருந்து கீழே இறங்கிட்டாரு और घोंसले के तिनकों में से लाठी निकालकर उन्होंने लाठी को एक ओर रख दिया இப்போ என்ன பண்ணாரு அந்த घोंसले के तिनकों में से लाठी निकालकर இப்போ இந்த கோன்ஸ்லேயோட தின்கோல் அந்த லாட்டி இருந்தது இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு उन्होंने लाठी को लाठी என்ன பண்றாரு ஒரு ஓரமா வைக்கிறாரு और चुपचाप कुर्सी पर आकर बैठ गई है இப்போ அமைதியா அவரும் வந்து சேர்ல உட்கார்ந்துட்டாரு इस बीच माँ कुर्सी पर से उठी और सभी दरवाजे खोल दिए இந்த நடுவுல இது நடக்கும்போதே அம்மா என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் நடந்தது இல்லையா அந்த குட்டி பேர்ட்ஸை பார்த்த உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க சேர்ல இருந்து எழுந்து போயிட்டு எல்லா டோரையுமே ஓபன் பண்ணிட்டாங்க सभी दरवाजे खोल दिए नन्ही चिड़िया अभी भी हाफ हाफ चिल्लाए जा रही थी இப்பயும் அந்த குட்டி பேர்ட்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹாஃப் ஹாஃப் चिल्लाए அது ரொம்ப பேண்டிங்கா ஒரு துடிப்போட வந்து கத்திட்டே இருந்தது அவர் अपने माँ बाप को बुला रही थी அதனுடைய அப்பா அம்மாவை அது கூப்பிட்டுட்டே இருந்தது उनके माँ बाप छट से उठकर अंदर आ गए और चीं चीं करते उनसे जा मिले और उनकी नन्ही नन्ही चोंचों में சுங்கா டால்னே லகி இப்போ அதனுடைய அம்மா என்ன பண்றாங்க அம்மாவும் அப்பாவும் அதாவது அந்த ரெண்டு கௌரையா இருந்தது இல்லையா சட்டசே உடுக்கர் ரொம்ப வேகமா உள்ள வந்துடுச்சு அவர் சீன் சீன் கர்த்தே உன்னசே சீன் 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 கத்திட்டு இருக்க அந்த குட்டி பேர்ட்ஸ் அது கூட வருது உன்சே ஜாமிலே और उनकी नन्ही नन्ही चोंचे அண்ட் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய குட்டி குட்டியா இருக்கிற அந்த பீக்ஸ்ல சுங்கா அப்படின்னா ஃபுட் பேர்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை வந்து நம்ம சுங்கான்னு சொல்லுவோம் சுங்கா டால்னே லகி இந்த ஃபுட்டை கொடுக்குது माँ पिताजी और मैं उनकी ओर देखते रह गए நானும் அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணனா அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் कमरे में फिर से शोर होने लगा था पर अब की बार पिताजी उनकी ओर देख कर केवल मुस्कुराते रहे இப்பவும் அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா சத்தம் இருந்துட்டே தான் இருந்தது ஆனா இந்த சமயத்துல अब की बार पिताजी இந்த சமயத்துல அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா उनकी ओर देख कर केवल मुस्कुराते रहे அந்த குட்டி பேர்ட்ஸ் இப்போ 4 பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே மட்டும் இருந்தாரு இப்போ சத்தம் வரும்போது அவருக்கு கோபம் வரல சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு எழுதினவங்க பீஷ்ம சாஹினி ஜி சில்ட்ரன் இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் லிசன் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டோரியை எழுதின பீஷ்ம சாஹினிஜியை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெசன் பார்க்குறீங்க அது லேக்கக் பரீட்சைன்னு வரும்போது அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு கிரியேஷன் பண்ணுறீங்க அந்த கிரியேஷனை வந்து யார் பண்ணாங்க நீங்கள் அப்படின்றது தானே பெருமை இல்லையா அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பரீட்சையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 minutes தான் ஆக போகுது அந்த டைமை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க யார் இந்த கதையை எப்படி எழுதியிருக்காங்க இதனால் அவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த ஒரு 1 or 2 minutesையும் பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு லேக்கக்கு பற்றின ஒரு பரீட்சை நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த பிக்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க दो गौरिया नन्ही नन्ही गौरिया இப்போ லேக்கக்குடைய பரீட்சை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் இதையும் பார்த்துருங்க भीष्म साहिनी हिंदू साहित्य के बहुमुखी प्रतिभा के लेखक है बहुमुखी அப்படின்னா versatile சொல்லுவாங்க மல்டி டேலண்டட் பிரதிபா தான் டேலண்டட் बहुमुखी
प्रतिभा। सो मल्टी टैलेंटेड वर्सटाइल और राइटर அவங்க. उन्होंने अपनी कहानियों में देश विभाजन और मानवीय मूल्यों की मार्मिक அபிவியக்தி की है. அவங்க அவங்களுடைய ஸ்டோரிஸ்ல தேஷ் விபாஜன் அதாவது டிவிஷன் ஆஃப் தி கண்ட்ரி, மானவிய மூல்யம் அதாவது நியூ வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸை பற்றின மார்மிக் அபிவியக்தி அதாவது பாய்னன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. उन्हें प्रसिद्ध उपन्यास तमस पर उन्हें साहित्य अकादमी पुरस्कार दिया गया है. அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமஸ் நாவலான तमस அப்படின்றதுல சாகித்ய அவார்டும் கொடுத்துருக்காங்க. साहित्य में उनके योगदान के लिए उनके भारत सरकार ने பத்ம பூஷன் से अलंकृत किया था. ஸோ சாகித்ய அவார்டு வாங்கின இவங்களை அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக பாரத் சர்க்கார் நம்மளுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்ம பூஷன் அப்படின்றத கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. बच्चों के लिए उन्होंने गुलेल का खेल आदि कई कहानियां लिखी हैं. குழந்தைங்களுக்காக அவங்க குலேல் கா கேல் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டோரிஸும் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய லேக்கை பற்றின இன்ட்ரடக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எப்படி எந்த இதுக்காக வந்து அவார்டு வாங்கினாங்க இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டோரியை இன்னொரு தடவை நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன். என்ஜாய் பண்ணி படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.